ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தைராய்டுக்கு எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுன்றதுக்காக ஒரு டயட் உணவு தான் பார்க்க போகிறோம். இதை ரெகுலராக வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கும். உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கும் உடம்பு குறையும், நீர் கட்டி இந்த பிரச்சனைகள்லாம் வராது. இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க, வாரத்தில் 2 நாள். இப்போ இதை எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கேரட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, கேரட்டை கட் பண்ணி தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு. இந்த கடலை மாவு தான் ரொம்ப நல்லது இந்த இதுக்கு டயட்டுக்கு. இப்போ இதில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு, இடித்த மிளகை போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடை மாவுக்கு எப்படி மாவு வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இது ஓமம், ஜீரகம், மிளகெல்லாம் போடுறோம். இந்த ஓமம் உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் நல்லா கரைச்சி உடம்பை நல்லா ஸ்லிம்மாக வச்சுக்கிறோம். இந்த ஜீரகமும் சரி, ஓமம், மிளகு இதெல்லாம் ரொம்ப உடம்புல உள்ள கொழுப்பு கெட்ட இதெல்லாம் கொழுப்பெல்லாம் கரைச்சி விட்டுரும். இது நீர் கட்டி, தைராய்டு இந்த பிரச்சனைக்கு இந்த உணவு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம். ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இப்போ லைட்டாக எண்ணெயை தடவிட்டு என்ன பண்ணணும், அடைக்கு எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போடணும். ஒரு பக்கம் வெந்த பிறகு 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு அது மறுபடியும் வேக விட்டு எடுத்து சட்னி, ஏதாவது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எதுனா வச்சு சாப்பிடலாம். நல்லா உடம்பு ஃபிட்டாக வந்துடும், நல்லா உடம்பு குறைஞ்சிரும். ஏன்னா இந்த ஓமம், ஜீரகம் இது உடம்பை நல்லா கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி நல்லா வந்துடும். உடம்பு தைராய்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வந்துடும். இது நீர் கட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்காது. இந்த உணவை நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்